பிரதமர் நரேந்திர மோடி வருகையால் தமிழகத்திற்கு கிடைக்க உள்ள திட்டங்கள் பற்றி எமது செய்தியாளர் தாய்மானவரிடம் கேட்போம். தாய்மானவன் வணக்கம். பிரதமருடைய பயண விவரங்கள் என்ன? முதல்ல அதை பதிவு செய்யுங்க. இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் பல இருக்கிறது, அதை பற்றியும் பட்டியலிடுங்க. ஒரு நாள் பயணமாக தமிழகத்தினுடைய ராமேஸ்வரத்திற்கு நாளை காலை சரியாக 12 மணி அளவில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் ஒரு விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடியுடைய தமிழக வருகையால் தமிழகத்திற்கு கிடைக்கப் போகக்கூடிய திட்டங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், பல்வேறு ரயில்வே திட்டங்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மக்களுக்காக, நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. சுமார் 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகள் முடிவுற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவை அனைத்தும் நாட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இதில் முதலாவதாக பிரதானமாக பார்க்கப்படுவது பாம்பன் பாலம், தூக்கு பாலம் என்று சொல்லக்கூடிய. அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். இந்திய பொறியியல் துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் என்பது புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி நாளை தினம் 12 மணி அளவில் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக 550 கோடி மதிப்பீட்டில் கடல் சீற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நவீன கட்டமைப்புகளோடு இந்த பாம்பன் பாலம் என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறையின் சார்பில் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சரியாக 12:45 மணி அளவில் ராமநாதசாமி கோயிலுக்கு சென்று பிரதமர் மோடி சாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திடலுக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறார். என்னென்ன திட்டங்கள் என்று பார்த்தோம் என்றால், தேசிய நெடுஞ்சாலை துறையின் கீழே பல்வேறு சாலைகள் என்பது தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அந்த வகையில் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 29 கிலோமீட்டர் நீளத்தில் 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் கிழக்கு கடற்கரை சாலையில் 57 கிலோமீட்டர் நீளமுள்ள பூண்டியாங்குப்பம் சட்டநாதம் பிரிவு மற்றும் சோழபுரம் தஞ்சாவூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் 48 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதி என முடிவுற்ற பல்வேறு சாலை திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலம் மற்றும் தமிழகத்தை இணைக்கப்படக்கூடிய எல்லை பகுதியாக வாலாஜா திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருந்தார். இதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதற்கான கட்டுமான பணிகள் என்பது விரைவில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு பணியையும் பிரதமர் மோடி நாளை தினம் மேற்கொள்ளப்பட இருக்கிறார். இவ்வாறாக 8300 கோடி மதிப்பிலான தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள் என்பது பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை தாம்பரத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ஒரு புதிய ரயில் சேவையை இயக்க வேண்டும் என்பது டெல்டா மாவட்ட மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த கோரிக்கையை ரயில்வே வாரியம் பரிசீலித்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த புதிய ரயில் சேவையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக புதுப்பிக்கப்பட்ட பாம்பன் பாலம் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து இலங்கை கடற்படை அச்சுறுத்தலை வழங்கி வரக்கூடிய ஒரு சூழலை கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் பிரதமர் மோடி விழா மேடையில் பேச இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கு மத்திய அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் மேடையில் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியினுடைய ஒரு நாள் தமிழக வருகையில் அவருடைய பயண விவரங்கள், தொடங்கி வைக்கப்பட இருக்கக்கூடிய திட்டங்கள், அதனுடைய மதிப்பீடு, இப்படி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி தாய்மானவன்.